ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இருக்க ஒரு அற்புதமான பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் கிடையாது, இஞ்சி தான். இஞ்சி எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதில் ஏகப்பட்ட ஆரோக்கிய ரகசியங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த இஞ்சிங்கிறது ஒரு சின்ன வேர், அதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. அதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இஞ்சிங்கிறது நம்முடைய உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. அதில் முக்கியமாக நம்மளோட இரத்த சர்க்கரை அளவை குறைக்குது, அப்புறம் அஜீரண கோளாறுகளை சரி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், கொமட்டல் இதை எல்லாமே குறைக்கிறதுக்கு இஞ்சி பயன்படுது. இந்த இஞ்சியை நம்ம புதுசாக, அதாவது நம்ம மண்ணிலேருந்து எடுத்தோடனே அது நம்ம வேறாக தான் நம்ம பயன்படுத்துவோம் அதிகமாக. அந்த மாதிரி வேறாவோ இல்லை அதையே காய வச்சு நம்ம சுக்காவும் பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கு பொடியாகவும் நம்ம பயன்படுத்துவோம். இது இல்லாமலே இஞ்சியிலேயே எண்ணெயும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வெறும் இஞ்சியவே தட்டி சாராவும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சமையலுக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவத்துக்கும் நம்ம உலகம் முழுவதும் நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு இந்த இஞ்சியை பயன்படுத்துகிறாங்க. இஞ்சி செரிமானத்துக்கு ஒரு ஹீரோனே சொல்லலாம். நமக்கு வயிற்றுலையோ நெஞ்சிலையோ எரிச்சல் ஏற்பட்டாலோ, அஜீரணமாக இருந்தாலோ, இல்லை வாய்வு பிரச்சனை இருந்தாலோ எல்லாத்தையும் விரட்டுற சக்தி இந்த இஞ்சிக்கு இருக்குது. நமக்கு பசியே இல்லாமல் கொமட்டுறது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இஞ்சியை தட்டி சாராவோ எப்படியோ நம்ம இஞ்சியை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோன்னா உடனே நமக்கு அந்த கொமட்டல் நின்று பசி ஏற்படும். இஞ்சி ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை கொண்டது. அதனால் இது நமக்கு உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. பைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடலில் இருக்க செல்களை பாதிக்காமல் காப்பாற்றுது. நம்ம கடுமையான எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய தசை வலிகளையும் இந்த இஞ்சி குறைக்குது. இது இரத்த நாளங்களை விரிவாக்குறதுக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் நம்ம இஞ்சி பயன்படுது. இரத்த கொதிப்பு ஏற்படுறவங்க இஞ்சி எடுத்துக்கிட்டால் அந்த இரத்த கொதிப்புடைய அளவை குறைக்கும். பொட்டாசியமும் இஞ்சியில் இருக்கிறனால நம்ம ஹார்ட்டுக்கும் அது நல்லது. கீமோதெரப்பி எடுக்கிறவங்களுக்கு காலையில் கொமட்டல் மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இஞ்சி ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச்சில் சொல்கிற மாதிரி இஞ்சி நம்ம வயிற்றில் இருக்கிற அடைப்பெல்லாம் சரி பண்ணி நம்முடைய உணவு செரிமானத்தை விரைவாக்கும். இஞ்சியை ஈஸியாக எப்படிலாம் எடுத்துக்கலாம் நம்ம உணவுலனா, நம்ம ரெகுலராக குடிக்கிற டீயில் நம்ம டெய்லி கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு குடித்தோன்னா அது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைனா நம்ம இஞ்சியை தேனில் கலந்து கூட சாப்பிட்லாம். இல்லைனா சாலட் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். தினமும் கொஞ்சம் இஞ்சி சாப்பிட்டோன்னா நம்ம வயிற்றில் இருக்க பிரச்சனை, செரிமான பிரச்சனை எல்லாமே சரியாகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்போடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு மருந்து மாதிரி. அதை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.